நமக்கெல்லாம் ஜோதிடத்திலையும் புராணங்கள் இதிகாசங்களையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. யுகங்கள் 4: கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சற்று மடைமாற்றி நமக்கு சொல்லப்பட்ட பொய். வேதங்களையும் உபநிடதங்களையும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி திணை என்பது மக்கள் மலையில் வாழக்கூடிய நாகரிகம் குறைவாக இருந்த, பகுத்தறிவு குறைவாக இருந்த காலகட்டம். இதிலிருந்து 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்த, மலையில் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்வது குறிஞ்சி திணை. அதன்பின் மக்கள் தொகை பெருகும்போது உணவு பற்றாக்குறைக்காக மலையை விட்டு கீழே இறங்கி வந்து தரைப்பகுதியில் காடு சார்ந்த நிலப்பரப்பிலும் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்வது முல்லைத்திணை. இதனுடைய கடவுளாக முருகனை சொல்வார்கள். குறிஞ்சியினுடைய கடவுளாக சிவனை சொல்வார்கள். அடுத்ததாக இன்னும் மக்கள் தொகை கூடும் பொழுதும் மேற்கொண்டு பிரளயம் என்று சொல்லக்கூடிய நீர் ஊழி வந்த காலத்தில் தென் திசையிலிருந்து புலம்பெயர்ந்து வடக்கு நோக்கி வந்து இலங்கை மற்றும் தமிழக பகுதிகளில் குடியேறி உணவு பற்றாக்குறையின் காரணமாக காட்டை அழித்து வயல்கள், வேளாண்மைக்காக வயல்களாக மாற்றி அதில் விளைவிக்கப்பட்ட வேளாண் பொருட்களை கடல் வாணிபத்தின் மூலமாக உலகெங்கும் சென்று வாணிகம் செய்து முன்னேறிய தமிழ் சமூகம். இப்போ இந்த மருத நிலம், வேளாண்மை செய்யக்கூடிய இடம் மருத நிலம். கடலும் கடல் சார்ந்த பகுதி என்பது நெய்தல். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அதில் வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்வது மருத திணை. கடலும் கடல் சார்ந்த மீன்பிடித்தல், வாணிபம் செய்தல், இது போன்ற கடலும் கடல் சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் முறையை சொல்வது நெய்தல் திணை. இந்த இரண்டையும் இணைத்து, இரண்டு என்பது தோ என்றால் இரண்டு, துவாபர யுகம். தோனா 2 இந்தியில், துவாபர யுகம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த குறிஞ்சி திணையை தான் கிரித யுகம் சொல்லியிருக்காங்க. மலைக்கு பேர் கிரின்னு ஒரு உண்டு, கிரிவலம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த தரை யுகம், முல்லைத்திணை தரை யுகத்தை தரைய திரேதா யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மலையை கிரித யுகம், தரைப்பகுதிய திரேதா யுகம், வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தையும் நெய்தல் திணை இரண்டையும் இணைத்து துவாபர யுகம் சொல்லிட்டாங்க. பாலைவனத்து மக்களை அவர்களுடைய குணாதிசயம், வாழ்வியல் முறை, இதை சொல்வது கலியுகம். காளியுகம் என்பதை கலியுகம் இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். இதில் ஆளுமை செய்யக்கூடியவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் தான் இந்தியாவிலிருந்து மைக்ரேட் ஆகி நம்மளுடைய கல்வி முறையை அழித்து இன்றைக்கு நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு காலம் வந்துருச்சு. என கலியுகம் முடிந்ததாக விண்ணாய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர் பாண்டியன் ஐயாவே சொல்றாரு. கலியுகம் முடிந்து கொடுந்திய ஆண்டு 7 ஆண்டுகள் முடிந்து சத்திய யுகம் வந்துவிட்டதாக சொல்றார். இன்று நடக்கக்கூடிய விஷயங்களும் அதுபடியே நிகழ்வுகளும் தெரிகிறது. அமெரிக்காவினுடைய ஆளுமை முடிந்து ஈரானுடைய கை ஓங்க ஆரம்பித்திருக்கிறது. இது சத்தியயுகத்திற்கான பலன்களாக ஒரு கோடிட்டு காட்டப்படுகிறது. நன்றி, வணக்கம்.